இந்த சித்திரை மாசம் வந்திருக்கிற எல்லாத்துக்கும் அடுத்த வருஷம் இந்நாளுக்குள்ள குழந்தை உண்டாகும். ஆண்வாரிசு ஆண்டவன் என்பது நிரூபித்தினங்க. நல்லவர் முறையில் மூன்று ஆண்டவன் ஆண்வாரிசாக கொடுத்துற மூன்று ஆண்டவனுக்கு கேரளா ஸ்டேட்டை சேர்ந்த திருச்சூர் மாவட்டம் சரத் ராஜலட்சுமி வந்து ஒரே மாசம் தான் மணிப்பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாங்க. ஒரே மாசத்திலேயே மணிப்பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாசம் உண்டாகி 10 மாசம் வாங்கிங்க 5 மாசமா இருக்கிறாங்க. பாப்பா இதே முறையில நல்லதொரு முறையில சுகபிரசமா எடுத்து நீங்க பால் வாங்கி கொடுத்து வந்திருந்தாங்க. செல்வங்கள் பெருகும். இந்த பிரம்ம பூஜையில இந்த சித்திர மாதத்தில வசுவாவசு வருடத்தில நாம் எல்லாம் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது மேலோகத்திலே இருக்கக்கூடிய பிரம்மாவானது இன்று பூலோகம் தேடி வருவார். அதிகமான ஆலயத்தில் பிரம்மாவுக்கு பூஜை நடக்காது. அது பிரம்மாவுக்கு கிடைத்த சாபம். ஆகையால கோடி ஆலயத்தில் 1000 கோடி ஆலயத்தில் சிவபெருமான் வாழக்கூடிய ஆலயத்துல தான் பிரம்மாவுக்கு ஏதாவது ஒரு ஆலயத்தில் பூஜை நடக்கும். நம்ம ஆலயத்திலேயே பிரம்மாவுக்கு பூஜை பண்றோம் அப்படின்னா வேற எந்த சுவாமியுமே படைக்கும் தொழில் செய்ய கிடையாது. எந்த சாமியும் செஞ்சுச்சா? படைக்க தொழில் யாராச்சும் டூட்டி பார்த்தாங்களா? படைக்கும் தொழில் செய்து இருவே கடவுள், ஒன்னு பிரம்மா ஒன்னு முருகர். பிரம்மாவை சிறையில் அடைத்த கடவுள் யாரு? முருகர் தான். வேற எந்த சாமியும் அடை கிடையாது. நீ அந்த பணி நான் செய்ய முடியும் செஞ்சு காட்டி இந்த கலியுகத்துல கண்ட தெய்வமானது விளங்குகின்றார். அப்படியே அந்த நிகழ்ச்சியை உணர்த்த வகையிலே இன்று முருகப்பெருமானாவே பிரம்மாவாக நம்ம ஆலயத்துல காட்சி கொடுப்பார். முருகன் நான் தான் பிரம்மா அப்படின்னு காட்சி அளிக்கக்கூடிய மாசம் தான் இந்த சித்திரை மாசம். நீ நடக்கக்கூடிய பூஜை நம்ம மோட்டர் கோயில் அந்த பூஜை தான் நடக்கும். இருந்தாலும் பிரம்மாவுக்கு மதிப்பீடு கொடுக்கணும்ல. ஆகையால பிரம்மாவை ஏகத்தில் எழுற வைத்து பிரம்மாவை உருவத்தை சுவாமி ஆவாகனம் செய்யப்பட்டு இன்னைக்கு பிரம்மாவுக்கு ஏகவில்லை, பிரம்மாவுக்கான பிரசாதம், பிரம்ம மலர் கொண்டு பூஜைகள், பிரம்மாவுக்கு ஏற்ற நீவேத்தியம் பிரசாதம்லாம் இப்போ தயாரா இருக்கும். இதோடு இன்னைக்கு பிரம்ம பூஜையா நடைபெற்று இந்த பிரசாதத்தில் நாம வாங்கி சாப்பிடும் போது இந்த பிரம்ம பூஜையில கலந்து கொள்ளும் போது எண்ணற்ற வகையான தடைவர்கள் எண்ணற்ற வகையான குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகி நமக்கு அதி சீக்கிரமான முறையிலே புத்திர வாரிசானது கிடைக்கப்பெறும். அதுதான் இந்த பிரம்ம பூஜையில இருந்து கலந்துக்கிறோம். ஆகையாலே அனைவரும் அமைதி காத்து இன்னும் 2 நிமிஷத்துல பூஜை ஆரம்பிச்சிடலாம். சலசலப்பு இல்லாம அமைதியான முறையில எல்லாம் அமர்ந்து இதெல்லாம் கூட்டம் இன்னும் கூட்டம் ரம்பி போடும். இந்த இடமெல்லாம் ஃபுல்லா ரம்பி போடும். சரிங்களா? ஆகையால சத்தம் இல்லாம அமைதியா இருந்து ஆண்டவனை கும்பிட்டு லைன் பிரகார பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு போங்க. இந்த சித்திரை மாசம் வந்திருக்கிற எல்லாத்துக்கும் அடுத்த வருஷம் இந்நாளுக்குள்ள குழந்தை உண்டாகும். இதுதான் சிறப்பு. இது நல்லா புரியும். எதுக்கு நீ வந்துருக்கீங்க மேட்டர் இல்லை. நீ ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே என்னை கூட்டி நீ லீவு வந்துட்டேன் இப்படி இல்லை. இந்த பிரம்ம மாசத்தோட சிறப்பு எண்ணற்ற சிறப்பு. பிரம்ம பூஜையை நம்ம கலந்து கொள்ளும் பொழுது எவ்வளவோ பெரிய தடைவர் இருந்தாலும் பிரம்மா இங்க இறங்கி வருவார். பிரம்மா வந்து நம்ம மத கொடுக்க போயிட்டு வரா? அந்த கொடுக்கற விட மாட்டார். இப்ப என்ன வந்து பாத்தீங்க, உங்களுக்கு பதில் சொல்லவும் சொல்லக்கூடாதா? சொல்லணும். அப்ப பிரம்மா மேலிருந்து வரும்பொழுது யாகத்திலே பிரசண்டமாகும் பொழுது நாம பிரம்மாடி கேட்கின்ற வரமானது கொடுக்க பெறும். सर्व
அலங்காரமான முகாமைப்பு இருக்குது. கண் இருக்கு, மூக்கு இருக்கு, அடை இருக்கு, மார்பு இருக்கு, கால் இருக்கு, அடை இருக்குது. ஒரு பெண்களுக்கு தேவையான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல நம்ம உடல் வருது. பின்னாடி என்ன பொண்ணு இருக்கு, மொழி பின்னாடி பின்னோட இதெல்லாம் கையில் எடுத்துட்டா ஒவ்வொரு புரியுதுங்களா? ஓம் சர்வதேவம் பரம ஒரு குழந்தையானது முதல்ல உலகத்திலே ஜனனமாக கூடிய தொப்புள் குடி வழியாக வழியில ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உறவு தொப்புள் கொடி, ஒரு பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் உறவு தொப்புள் கொடி. நாம் செய்கின்ற பாவமும் இதே தொப்புள் கொடி வழியாக தான் மகனுக்கு போய் சேரும். நாம் செய்கின்ற புண்ணியமும் இதே தொப்புள் கொடி வழியாக தான் நம்ம பையனுக்கு போய் சேரும். அப்ப மகாவிஷ்ணுவோட மகனாக பிறந்த பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவோட தொப்புள்களிலே தாம்பரையிலே பிறந்தார். அதனாலே இவருக்கு படைக்கும் தொழிலானது வழங்கப்பட்டது. ஆகையாலே நம்மளோட பாவங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் அப்படின்னு பிரம்மா வேண்டியும். இந்த பாவத்தெல்லாம் நிவர்த்தி செய்யணும், அவர் தான் செய்யணும். நம்ம தலையெழுத்திலே சரி பண்ணி நம்ம தலையெழுத்திலே சரி பண்ணினா பிரம்மா வாழ்த்த முடியும். நம்ம உச்சி பிடித்து கடைசியில முடிக்கும் பொழுது விதிவிலக்கை எழுத மூடும் போது அவன் என்ன பாவம் பண்ணி செஞ்சா உள்ள எழுதிதான் மூடுவார். அப்ப அதை சரி பண்ண யாரு செய்யணும்? அதே டூட்டில இருக்கிறதா சரி பண்ணும். இப்போ வண்டி ரிப்பேர் ஆச்சு, எங்க கொண்டு போய் பார்க்கணும்? ஹாஸ்பிட்டல்லையா? ஹாஸ்பிட்டல் பார்க்கணுமா? எங்க பார்க்கணும்? மெக்கானிக் பட்டறைக்கு போகணும். அப்ப உடம்பு சரியில்லைன்னா மெக்கானிக் பட்டறைக்கு போகணுமா? அப்ப எதுக்கு யார்கிட்ட போகணுமோ அவங்கிட்ட போனாதான் அந்த காரியமானது நமக்கு என்ன ஆகும்? கைங்கரியமாகும். அப்ப இந்த வாழ்க்கையில இவ்வளவு நாட்களாக நமக்கு இருந்த தடைவுகள் எல்லாம் நிவர்த்தியாகி இன்றோடு இந்த பாவங்கள் எல்லாம் துளைந்து இந்த இனிதொரு மோற்று முருகப்பெருமான் புண்ணிய பூமியிலே வந்த ஒரு நல்ல நேரத்திலே இன்னையோடு முதலாக நம்ம வாழ்க்கையில அனைத்து வகையான பாவங்களும் நீங்கி எங்கள் வம்சத்திலே இருக்கின்ற சாபகேடு, குறைகேடு, குறை குற்றங்கள் முன்னோர் செய்து இன்னொரு செய்து நான் செய்தது உள்பட ஆகியங்களும் நிவர்த்தியாகி எங்களுக்கெல்லாம் நல்வழி செய்யுமாறு பிரம்மனே காற்றச்சிப்பாய் என்று ஆண்டவன் வேண்டிக் கொண்டு இப்பொழுது பிரம்ம பூஜையானது துவங்கப்படுகின்றது. பிரம்மாவே வெள்ளசாத்தி அலங்காரமாக நம்ம ஆலயத்திலே காட்சியளிக்கக்கூடிய வெள்ளசாத்தி படம் முருகர் பேர் கிடையாது, சரிங்களா? ஆகையாலே பிரம்மாவோட வெள்ளசாத்தி அலங்காரமாக மோட்டு ஆண்டவனோட வெள்ளசாத்தி படம் இந்த மாசம் இந்த படம் எல்லாம் வாங்கிக்குவாங்க. அதனாலதான் இந்த படம் இந்த மாசம் பூஜைக்கு வச்சிருக்குது. இந்த மாதத்தோட சிறப்பாக இந்த படத்துக்கு 100 ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அண்ணன் சொல்லியிருந்தார், அவர் தான் படம் போட்டு கொடுக்குறவரு. அண்ணா இதை நான் ஸ்பான்சர் பண்ண மாதிரி இருக்கட்டும்னா பிரம்மாவுக்காக அப்படின்னு அண்ணன் சொன்ன வார்த்தையில இந்த படத்துக்கு 100 ரூபாய் அவரோட சொந்த காசுல உங்களுக்கு தள்ளி நீ படம் இந்த படம் கொடுக்கல. இந்த படம் எல்லாம் அவருது. இந்த படம் மற்ற மாசத்துல வாங்கினா 560 ரூபாய். இன்னைக்கு ஒரு நாளைக்கு திரும்ப அடுத்த மாசமே வந்து இந்த படம் நீங்க வாங்கலாம் 560 ரூபாய் தான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு இதே படம் 460 ரூபாய் 100 ரூபாய் அவர் சொந்த காசுல இருந்து தள்ளி உங்களுக்கு படத்தை கொடுத்துருக்கிறார். இந்த படம் வேணுங்கிறீங்க 460 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். 100 ரூபாய் படம் டிஸ்கவுண்ட் பண்றீங்களா இன்னைக்கு பிரம்ம பூஜைக்காக நம்ம கோவில் டிவிக்காரன் அவர்கள். ஆகையால படம் வெள்ள சாத்தி படம் வேணுங்கிறீங்க 460 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். முருகரே பிரம்மாவா இருக்கக்கூடிய படம், கந்த சஷ்டி வழிபாடு செய்யக்கூடிய படம். சஷ்டி வழிபாடு பண்றீங்கன்னா இந்த படம் தான் வச்சு வழிபாடு பண்ணணும். குழந்தைகளுக்கான படம். சுவாமியை பாருங்க முத்தாட்டம் ஜெயிச்சிட்டு இருப்பாரு படத்துல. ஆகையால இந்த படத்தை வாங்கிட்டு இந்த மாசம் போய்க்குவோம். இந்த மாதம் அது பிரம்ம பூஜையில வச்சது மிக சிறப்பு. அடுத்த மாதம் அடுத்த படம் வரும். இந்த பிரம்ம பூஜையில இன்னைக்கு பிரம்மாவுக்கிட்ட வைத்து பூஜை செய்யப்பட்ட இந்த படத்துக்கு அதிகற்ற வகையான சக்தி உண்டாகும். அதுதான் யாகத்துல வச்சிருக்கோம். இந்த சக்தி எல்லாம் அந்த படம் இழுத்து வச்சிருக்கும். அப்ப நம்ம வீட்டுக்கு போகும்போது அந்த சக்தி என்ன ஆகும்? பிரதிபலிக்கும். ஆகையால இன்றைக்கு அவரோட சொந்த நிதியில் 100 ரூபாய் ஒதுக்கி உங்களுக்காக கொடுத்துள்ளார்கள். அனைவரும் பயன்பட்டுக் கொள்வாரு. அண்ணனை குடும்பம் வாழ்ந்த மாதிரி நீங்களும் வேண்டிக்கோங்க. எவ்வளவு தொண்டு செய்யறாரு மனுஷன். மோட்டர் ஆண்டவனுக்கு இப்போது பூஜையான் துவங்கப்படுகிறது. ஓம் மகா கணநாகம் கணபதிகம் மூர்த்தயே வாணி மதேதே கௌரி மதேதே உமா மதேதே சக்தி தேவி மதேதே கலைவாணி மதேதே வரதக்கண்டே மன்மந்திரே தட்சிணேஷு காலேஷு பார்வதி பரமேஸ்வர பிரியத்தீர்த்தம் சர்வ காலேஷு சர்வ காலேஷு பிரம்ம தேவி நாயக கலைவாணி சரஸ்வதி சமேத
பிரம்மதேவ ஆசீர்வாத அனுகிரக பிரிய தீர்த்தம். ஒவ்வொரு என்ன ஊரு? திண்டிவனம். ஒவ்வொரு என்ன ஊரு? பிரம்மாவோட ஊர் என்ன ஊரு? அநேக ஊருக்கு இல்லை. ஒவ்வொரு கோபி போலும் ஏற்றினை நந்தி மகிழ்ந்தனை நான பொன்னினை பொன்னையில் போற்றுகின்றோம். கணேசனே கணநாதா, எங்களுடைய துன்பங்களை இன்றோடு நீக்கி வாழ்க்கையிலே सर्वनित्यानां ओम ब्रह्माय ब्रह्मराजाय ब्रह्मदेवाय ब्रह्मघण्टाय ब्रह्मनीलाय ब्रह्माय ब्रह्मेश्वराय ब्रह्मराजने नमः. ओम तत्पुरुषाय विद्महे ब्रह्मराजाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात्. இன்று நம்ம ஆலயத்திலே ஏற்படுத்திய பூஜையானது பிரம்ம பூஜை. எல்லாம் பூஜை வந்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. இந்த பிரம்ம பூஜையை நம்ம கலந்து கொண்டா வாழ்க்கையில அதிசீக்கிரம் புத்திர பாக்கியங்களும் திருமண பாக்கியங்களும் உடனடியாக கைங்கரியமாகும். அது மட்டுமல்ல, நமக்கு இந்த கண்டம்னு சொல்லக்கூடிய உயிரிழப்புகளை தடுக்கக்கூடிய பிரம்மாதான். இன்னைக்கு இன்னாருக்கு உயிர் போகணும், இன்னாருக்கு உயிர் ஜனனமாகின்ற எழுத்தை எழுதக்கூடியது பிரம்மா. இந்த வாழ்க்கை சொல்லுவாங்க, உனக்கு 62ல ஒரு கண்டம் இருக்குதுமா, 48ல ஒரு கண்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டத்தை இன்னார் காலத்தில் இன்னாருக்கு வர வேண்டியிருந்த அந்த வேத எழுத்தை எழுதக்கூடியது பிரம்மா. ஆகையால அந்த கண்டங்கள் ஏதாவது நம்ம சாதகத்திலோ நம்ம குடும்ப வகையில சேர்ந்தவர்கள் வந்தீங்க எல்லாருக்கும், நம்ம குடும்ப வகையில யாருக்கோ சேர்ந்த வகையில் ஏதோ கண்டங்கள் இருந்தாவோ, எங்களுக்கு ஆராய்ச்சி இருந்தாவோ இன்னையோ நிவர்த்தியான வேண்டிய இதுதான் மெயின். இன்னைக்கு நடக்கூடிய பூஜை தான். இந்த உயிரிழப்புகள் இன்னையோடு ஆகக்கூடாது. இருக்கக்கூடிய கண்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகணும். கண்டங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது, உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படக்கூடாது, துருமரணமான சம்பவங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு வேண்டிக்குவோங்க. இன்றைய நடக்கின்ற பூஜை அந்த கொஞ்ச நாள் அடுத்த நேரம் இன்றைய நடக்கக்கூடிய பூஜையில எங்களுடைய வாழ்க்கையில எல்லா வகையான செல்வங்களும் கிடைக்க வேண்டும், எல்லா வகையான நன்மைகளும் பெருக வேண்டும், இருக்கின்ற கண்டங்கள் எல்லாம் மறைய வேண்டும், இந்த கண்டத்தால் ஏற்படுகின்ற தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாக வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அகிலமெல்லாம் ஆளுகின்ற எல்லாம் அல்ல தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமாக கந்தசாமியின் திருவருளாலே இந்த சித்திர மாசம் 3 மாசம் சிறப்பு பூஜை நடக்கும். சித்திர மாசமோ பிரம்ம பூஜை. இது எதுக்காக? வாழ்க்கையில் நம்ம ஏற்படுகின்ற கண்டங்கள். ஆனா கொஞ்ச நேரம் ஆனா அந்த பிபி அழுத்தாத நம்மதோடைய மனிதனுக்கு தேவையான முழு பலன்கள் அளிக்கக்கூடிய 3 வகையான பூஜைகள். அது இல்லத்தில் நடந்தாலும் நாம ஓடி போய் கலந்துக்கலாம், யார் வீட்டில் செஞ்சாலும். இது வரக்கூடாதுன்னு சொன்னா அது பாவம் செய்யும். இப்ப நான் சொந்த காசு நான் பணம் போட்டு செஞ்சாலும் இந்த பிரம்ம பூஜை நீ வராதுன்னு சொன்னா அது என்ன ஆகும்? பாவம். இந்த 3 பூஜைக்கு மட்டும் பாவம் ஏற்படும். மற்ற பூஜை சுயநலத்துக்காக, தேவைக்காக, குறிக்கோளுக்காக செய்யக்கூடியது. இந்த பிரம்ம பூஜையிலையோ விஷ்ணு பூஜையிலையோ சிவ பூஜையோ என்ன பண்ணக்கூடாது? வரீங்களே வேண்டாம், வராதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி வராதுன்னு சொன்னா அந்த சுவாமி என்ன பண்ணுவார்? ஆகாயத்திலே நின்றுப்பார். எந்த நேரத்துல அங்கிருந்து வந்து கொண்டிருக்கும் போது எங்க வராத சொல்றியா அங்கே நின்று போயிடுவார். ஆகையால இந்த பூஜையிலே வராதுன்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அந்த 3 பூஜை இந்த பூஜை நம்ம ஆலயத்துல வேற எந்த ஆலயத்துல எனக்கு செய்ய பண்றது எனக்கு தெரியல. ஏன்னா நாளைக்கு கமெண்ட்ல சொல்லுவாங்க அங்க செய்யணும் கூட எனக்கு தெரியல சொல்றேன். அது மாதிரி நம்மளோட ஆலயத்திலே சித்திர மாசமானது பிரம்ம பூஜை. கலைவாணிக்கும்
பிரம்மதேவருக்கும். இதுல கலந்து நம்ம என்ன கிடைக்கும்? கண்டங்கள் நிவர்த்தியாகும், திருமண காரியங்கள் கைகூடும், உயிரிழப்புகள் நீங்கும், ஜாதகத்தால் ஏற்படுகின்ற கோளாறுகள் நிவர்த்தியாகும். அடுத்த மாசம் மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கான பூஜை. இந்த மாசம் பிரம்மா என்ன செய்வார்? ஒரு பிரம்மாவோட பணி என்ன, அவரோட டியூட்டி என்ன? நமக்குள்ள ஒரு டியூட்டி இருக்கு. எனக்கு என்ன வேலை? காலையில் எந்திரிக்கணும், குளிக்கணும், முருகப்பெருமான சுத்தம் பண்ணணும், அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை காட்டி வருகின்றவர்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். இது என்னோட பணி. அது மாதிரி இறைவனுக்கு என்ன பணி? இன்னைக்கு பிரம்மாவோட பணியாது ஒரு உயிர்களை படைப்பது அவரோட பணி. இது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் என்னென்ன படிக்கிறார்? இது மட்டும் படிக்கிறாரா? மனுஷனை மட்டும் ஊர்ந்து செல்லக்கூடிய பறவையிலிருந்து பறந்து செல்லக்கூடிய பறவை, ஊர்ந்து செல்லக்கூடிய தானம், நீர்ல நிலவக்கக்கூடியது, பில் செடி கூடி அனைத்தும் படைக்கக்கூடியதாரு பிரம்மா. ஒரு வினாடியிலே 3 உயிர் படிக்கப்படுதுன்னு புராணம் சொல்லுது. இப்படி ஒரு தொழில் எத்தனை படிச்சிட்டாரு? 3 படிச்சிட்டாரு. ஒரு வினாடிக்குள்ள 3 உயிர் ஜனனம் பண்றாரு பிரம்மா. இன்னைக்கு இருக்கிற ஸ்பீடுக்கு பிரம்மா 10 படிச்சாகும். அவ்வளவு வேகமா நம்ம நாள் போயிட்டு இருக்கு. இது புராணம் சொல்றது நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். ஆகையாலே பிரம்மா படைக்கும் தொழில் செய்கின்றார். அப்போ ஒரு உயிரானது நம்ம கருவிலே உண்டாகி அறையிலிருந்து வெளியே வருகின்ற முழு பொறுப்பு யாரை சாருது? பிரம்மாவை சாருகின்றது. அதுக்குள்ள இந்த 3 மாசம் இருந்து வெளியே போறதுக்கான காரணம் இவர் தான். அதை போகாம தடுக்க வேண்டியதும் இவர் தான். ஒரு உயிரானது அறையிலிருந்து வெளியே வந்த ஒரு உயிர் அறையிலிருந்து வெளியே வந்த பின்பாக அந்த உயிரானது மகாவிஷ்ணு கையிலே ஒப்படைக்கப்படுகின்றது. நல்ல வார்த்தை புரிஞ்சுக்கோங்க. தொப்புள் கொடியிலிருந்து உருவான உயிர் தாயோட கர்ப்பகரத்துக்கு கருவுக்கு போகுது. அந்த கருவானது இதுவரையும் அந்த இருந்து கருவுக்கு சென்று அந்த கரு உருவாகி வெளியே பிரசவமாகின்ற வரையும் அந்த குழந்தையானது யார் பொருள் இருக்குது? பிரம்மாவோடைய பொறுப்பிலே இருக்கப்படுகின்றது. அந்த குழந்தையானது நமது அறையிலிருந்து வெளியே வந்த பின்பானது அந்த உயிரானது மகாவிஷ்ணு கையிலே ஒப்படைக்கப்படுகின்றது. அந்த ஒப்படைக்கப்பட்ட உயிரானது இறக்கும் தருவாய் வருகின்றலையும் எவ்வளவு வரையும் அந்த உயிர் மறையில் எல்லாம் கேளுசாமி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு உயிர் வெளியே வந்ததிலிருந்து இறக்கும் வரையும் அந்த உயிர் யாரு பார்க்கணும்? மகாவிஷ்ணு. அந்த உயிர் மாண்ட பிறகு அடுத்தது எங்க பிறக்கணும், எங்க பிறக்கணுமா வேண்டாமா என்று நிச்சயம் செய்கின்றது சிவபெருமான். இப்ப புரிஞ்சுக்கோம். பிறத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 பூஜை தான் நம்ம கோயில் இப்ப நடக்கிறது. இன்று நினைக்கப்பட்ட பூஜைனா அது உருவாக்குதல். புரியுதா? பிறத்தல். அடுத்து என்ன பண்ணும்? காத்தல். அடுத்த மாசம் அடுத்த மாசம் மகாவிஷ்ணு. அப்ப அடுத்த மாசத்தோட பூஜை நம்ம கோயில் என்ன? ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? நோயற்ற வாழ்வு. ரைட். ஒரு மனிதனுக்கு முக்கியமானதே நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? குறைவில்லா செல்வம் கிடைக்கிறது இல்ல. நோயற்ற வாழ்வு இருந்தாவே குறைவற்ற செல்வங்கிறது தான் அர்த்தம். குறைவற்ற செல்வம் கிடைக்கிறது அர்த்தம் அல்ல. நோயற்ற வாழ்வே மனிதனுக்கு குறைவற்ற செல்வம். இப்ப புரியுதுங்களா? ஆகையால அடுத்த மாதம் நம்ம கோயிலில் நடக்கக்கூடிய பூஜையானது மகா தன்வந்திரி ஹோமம். மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரமாகிய தன்வந்திரி ஹோமம் மற்றும் மகாவிஷ்ணு பூஜை அடுத்த மாதம் நம்ம கோயில் நடக்கக்கூடிய பூஜை. மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் பூஜை நடக்கக்கூடிய யாக வேள்வி தன்வந்திரி யாக வேள்வி. அடுத்த மாதம் வரைங்க நமக்கு தெரிஞ்ச வகையில் யாருக்காச்சும் நோய்வாய்ப்பட்டீங்க, உடம்பு செல்லாமல் போயிட்டு இருக்கிறீங்க, மருத்துவ செலவு ஆகிட்டு இருக்கிறீங்க, வருஷம் முறை எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவே ஆகிட்டு இருக்கிறீங்கன்னா அடுத்த மாதம் பூஜைக்கு வந்து கலந்துக்கோங்க. குழந்தைக்கான பூஜை ரெகுலராக நடக்கிறது நம்ம கோயிலில் நடக்கும். அது மட்டும் இல்லாம கூட என்ன நடக்கும்? நோய்வாய் நிவர்த்திக்கான தன்வந்திரி பூஜையும், ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து கடைசி வரையும் வாழக்கூடிய மகாவிஷ்ணு பூஜையும் நடக்கும். இது அடுத்த மாசத்தோட பூஜைகள். இன்றைய பூஜையான நிறைவான பூர்ணாகதியானது இப்ப சுவாமிக்கு செலுத்தப்படுகின்றது. அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்க. அதே நடைபெறும். இப்ப சொன்ன நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்? பிறத்தல், காத்தல், அழித்தல்னா சிவபெருமான் அழிக்கிறார் நினைக்கிறோம். சிவபெருமான் யாரையுமே அழிக்கிறது கிடையாது. நல்ல காலையில கேளு. சாமி பிரம்மா படைக்கின்றார், விஷ்ணு காக்கின்றார், சிவபெருமான் அழிக்கிறார் உன்னை கொண்டு நினைக்கிறாரா? சிவபெருமான் அழிக்கிறது முக்தி அளிக்கின்றார். என்ன அளிக்கின்றாரு? அழித்தல்னா மனிதன உயிர் அளித்தல் அல்ல, எடுத்தல் அல்ல. அழித்தல் என்றால் முக்தி அளித்தல். முக்தினா பெரிய பதவி. அதுக்குதான் இப்ப யாகம் பண்றோம்.
அதுக்கு தான் போராடுறோம். எல்லாம் சித்திர கட்டில் சாணி வச்சு சாடி வச்சுட்டு ஒரு சோறு தண்ணி செய்யாமல் கரெக்டாக இதுதான் தெரியும். எதுக்கு? முக்தி பெறுவதற்காக. அந்த முக்தி அளிக்கக்கூடியதுதான் சிவபெருமான். பிறத்தல், காத்தல், அழித்தல். இந்த உயிர் அடுத்தது பிறக்கணுமா வேண்டாமா, அதுக்கு முக்தி அளிக்கணுமா இல்லையாங்கிற அளிக்கிறது தான் சிவபெருமான வழிய. மனிதனோட உயிர் அளிக்கிறது சிவபெருமான் அல்ல. ஆகையால் அது 3ஆம் மாதம் நடைபெறும். இந்த சாமி இந்த மாதம் பிரம்ம பூஜைக்கான பூர்ணாகரி போல வழங்கப்படுகின்றது. வண்டி இடையூறு இல்லாமல் நிறுத்திக்கோங்க. ஓ மகா கணபதி மூர்த்தகானம் ஏக பரிபூர்ண பூர்ணாகரம் சமர்ப்பயாமே. ஓ மங்களஹர மகா விஷ்ணுபத்யா.
இந்த மாசமும் சித்திரை மாசம் நடக்கின்றது பிரம்ம பூஜை, வைகாசி மாசம் விஷ்ணு பூஜை, ஆடி மாசம் ஆடி மாசம் சிவ பூஜை. ஆடி மாசம் முடிந்த ஆடி மாசம் அதர்வன பத்திரகாளி என்ற ஒரு ஜெயவீர பிரத்திகிராதேவி மிளகாயாகமான நம்ம ஆலயத்தில் நடைபெற வருஷத்துக்கு ஒரு முறை. நம்ம கோயிலே 2 விழா. தை மாசமானது குழந்தைகளுக்கான புத்திரிசி விழாவும், ஆடி மாசம் அக்னி குண்டத்தில் இறங்கி வாக்கு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி. எந்த கோயிலும் குண்டத்தில் நின்று வாக்கு சொல்ல மாட்டேன், நெருப்போட்டு மீதி ஓடிக்கிறாங்க. நம்ம மோட்டர் ஆண்டவர் ஆலயத்தில் ஆடி மாசம் அமாவாசையில எரிகின்ற 21 அடிக்கு கல்பத்தை நெருப்போட்டு எரிகின்ற அக்னி மேல நின்று வாக்கு சொல்லுவோம். ஆடி அமாவாசைக்கு, ஆடி மாசம் அமாவாசைக்கு காலையில 6 மணிக்கு அதர்வன பத்திரகாளி என்று சொல்லக்கூடிய ஜெயவீர மகா பிரத்யங்கிரா யாகவேலியுடனே யாகவேலி நடக்க அந்த 3 மாதத்துக்கு மிளகாய் கொடுத்துருவோம். எதுக்கு மிளகாய் கொடுத்துடுறோம்? நம்ம வீட்டுல கூட வாங்கி கட்டிக்கலாமே, நம்மளோட சந்தை கடை இல்லாம காய் மல்லிகை எடுத்து இல்லாம கொடுத்துடுறோம். இப்ப இங்க பூஜை பண்ணி கொடுக்கின்ற மிளகாயானது மந்திரங்களையோ தந்திரம், ஏவல், பில்லி, சூனியம், கைகால் குளிச்சல், மந்திர உச்சாரணை நிவர்த்தி செய்வதற்காக இப்ப இங்க எலுமிச்சை கனியானது வைத்து பூஜை பண்ணி அதுக்குள்ள போட்டு கொடுப்போம். நமக்கு இப்ப செய்வத பிரச்சனை இருக்குது இல்லையா நமக்கு தெரியும். 4 பேர் நல்லதையும் சொல்லுவோம், அந்த 4 பொய்யும் சொல்லுவோம். நாடு அந்த நாடு. அப்ப நாம தெரிஞ்சுக்கணும் நமக்கு இருக்கா அப்படின்னு. அப்ப இங்க எலுமிச்சை காய் வந்துச்சு, ஒரு காயை போட்டு கொடுத்துடுவோம். இந்த 3 மாதமும் இங்க ஏக நடக்க உங்க ஊர்ல வேலை செய்யும். இங்க இருந்து வாங்கிட்டு போன மிளகாய் என்ன பண்ணும்? இப்ப முதல் ஏகம் இங்க செஞ்சாச்சு, 2வது ஏகம் வீட்டுல இருக்கும், 3வது ஏகமும் வீட்டுல இருக்கும், 4வது ஏகத்துக்கு கொஞ்சம் கொடுவேன். 3 மாதம் மிளகாய் இந்த மிளகாய் உன் வீட்டுல இருக்கு. அப்ப 3 மாதம் உன் வீட்டுல இருக்கும்போது வருகின்ற திருஷ்டி, ஏற்கனவே இருக்கின்ற திருஷ்டி, ஏற்கனவே இருக்கின்ற மந்திரங்கள் எல்லாம் என்ன மிளகாய் இழுத்து வச்சு, அப்படி இழுத்து வச்சுட்டு இருக்கும்போது இங்கிருந்து கொடுத்துடுற கனியானது இங்கிருந்து கொடுத்துடுகின்ற கனியானது இதே போல சுத்தமா இருந்தா நமக்கு செய்வன பிரச்சனை எதுவும் இல்ல, திருஷ்டிகள் எதுவும் இல்ல அப்படின்னு அர்த்தம். காய் காயும், நாளைக்கு கமாண்ட்ல கேட்காதீங்க, எலுமிச்சைக்காய் காஞ்சி போகும். காஞ்சி போகாம காய் கெட்டு போனாகவோ அழுகி போனாகவோ கொல தனியா காய் ஓடி போயிட்டாலும் நமக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சுத்தமா தீர்க்கமான முறையில காய் கணிஞ்சு காஞ்சி போச்சுன்னா நமக்கு பிரச்சனை என்ன இருக்கும். அப்படி பிரச்சனை இருக்கிறதையும் நம்மகிட்ட வந்து சொல்லுதான் சரி பண்ணி கொடுத்துருவோம். ஆனா பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலும் இங்க இருந்து வாங்கிட்டு போற மிளகாய் ஆடி மாசம் 1 வாங்கையில குளத்துல கொட்டி பண்ணும். இதை எப்படி கட்டி வைக்கிறது? இங்க இருந்து கொடுக்கின்ற மிளகாய் வாங்கிட்டு போய நம்ம வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறோமோ ஆணு பெண் எல்லாத்தையுமே தலையை 60 சுத்தி வீட்டுல தனிமூல பக்கமா இந்த மிளகாயை கட்டி வச்சு கூட மிளகாயை போட்டுக்கோங்க. இங்க மிளகாய் ஒரு மிளகாயும் ஒரு கனியும் கொடுத்துருவோம், ஒரு மிளகாயும் ஒரு கனியும் கொடுத்துருவோம். இதோ நீங்க 1 கிலோ மிளகாய் போடுங்க, 10 கிலோ மிளகாய் போடுங்க, 100 கிலோ மிளகாய் கூட வாங்கி போட்டு நம்ம காரம் வந்தா நீ சாமி இல்லைன்னு கட்டுங்க. எல்லா மிளகாயும் உன் கையாளத்தை கொடுத்துரும். நீங்க கூட நம்ம சாமி மட்ட மிளகாய் வாங்கி கொடுத்துருப்பேன் நினைப்பேன். காய் சுத்தமான பச்சை குவாலிட்டி பழுத்தூர் மிளகாய், இது கைநூறு மிளகாய், பழுத்தூர் காய் நல்ல காரசாரமா இருக்கு சரிங்களா. அது மாதிரி நீ எவ்வளவு காரமான வாங்கிட்டு கொட்டிக்கின்ற மிளகாய் சிறிதளவு காரம் வராது, அதுவே மோட்டரான சக்தி சரிங்களா. ஆகையால அந்த மிளகாயை கூட வாங்கி போட்டு தனி மூலை பக்கமா கட்டி வச்சுக்கோங்க. அந்த கட்டி வச்சு அந்த மிளகாய்க்கு கீழே இந்த மிளகாய் கீழே அடியில 1 விலை கற்பூரம் பொருத்தி அந்த கற்பூரம் அமையிற வரையும் உங்க குலதெய்வத்தையும் மோட்டர் ஆண்டு நினைச்சு அப்படி நின்றுக்கோங்க. அதுல இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். 3 மாசத்துக்கு நம்ம வீட்டுல இருக்கணும். சித்திரை, வைகாசி, ஆடி. ஆடி மாசம் அமாவாசைக்கு, ஆடி அமாவாசை எக்காரணம் மிளகாய் வீட்டுல விட்டு வந்தாலே அவுத்து எடுத்துட்டு வந்துடும். அவுத்து எடுத்து இந்த வேகத்துல கொட்டிக்கணும். இதை போகும்போது வாங்கிக்க பூஜை பண்ணி கொடுப்பாங்க. இப்பொழுது கலசமான கருவறைக்கு புறப்படப்பட்டுள்ளது.
சொந்தமே சம்பளம் ஊற்றி வச்சாங்க. அடுத்த மாசமா இருக்குமா? அப்படியே அடுத்த மாசமா தெரியுமா? மாசமா பண்ணிக்கலாம். நம்மள அதெல்லாம் பண்றதே இல்ல. யாரோ ஒருத்தர் ஒன்று ரெண்டு வழியா பண்றீங்க. எங்க வழியாப்பும் வந்து பண்ணிக்கலாம். நாம இப்ப பால் கொடுத்து விடுறோம். அப்படி வர முடியாத சூழ்நிலை பால் கொடுத்து விடுவோம். நீங்க வந்துட்டு போய் அவங்க மாசமா இருக்காங்க. நீங்க பால் வாங்கி கொடுத்து வந்துருந்தார பால் வாங்கி போய் கொடுத்துருக்காங்க. அக்காவால் வர முடியல. அதனால வீட்டுல இருக்கிற அந்த அக்காவுக்கு நல்லது முறை பிறந்த பிறகு வேண்டிய மூன்று ஆண்டவனுக்கு குழந்தைய பயனாக ஆண்டவனே கந்தசாமி தெய்வமே நல்லது முறையில் உருவாகிற குழந்தைய பயனாகணும். அரகரா 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 அரோகரா. அதுதான் சொல்லுங்க. ஒரு மாசம் 10 நாள்னா அங்கேயே இருந்துக்குவாங்க. இவருக்கு மறுபடியும் மாசமா இருக்குது. அது மாதிரி தவறு வரக்கூடாது. சரிங்களா? அவங்க வீட்டுக்காரர்கிட்ட வந்து பால் வாங்கிக்கணும். கொடுத்துருமான்னு சொல்றேன். அவங்க வீட்டுக்காரன் பால் வாங்கி 4 மாசம் 5 மாசம் கழிச்சுக்கிட்டு நல்லா கரு பெருசா நோட்டி அப்புறம் 2 பேரும் வந்து பால் குடிச்சிக்கலாம். சொல்றது அர்த்தங்களா? சுவாமி ஆண்டவனே கந்தசாமி தெய்வமே எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம இப்ப உருவாகிற குழந்தை ஆரோக்கியமான பிரசவமாகணும். முருகா 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 அருள்வாயின் ஆண்டவனே மூன்று முருகையா கந்தசாமி தெய்வமே கருணைய வடிவான ஆண்டவனே. அடுத்தது துராபரத்தில் பால் குடிச்சு போயிருந்தாங்க. இப்ப எப்படி பழனிசாலையிலும் வந்திருக்கோம். தம்பி சரியாக கொஞ்சம் பேசுறாங்க. பேனா பூச்சி இருந்தாங்கன்னு சொல்லி வந்தோம். ஒரு மாசம் வந்து பால் குடிச்சிருக்கோம். கொஞ்சம் நல்லா பேசுறான். நம்ம மோட்டர் முருகன் இது மாதிரி கொஞ்சம் குழந்தை பேசாம இருந்தாவோ கொஞ்சம் திக்குவாயா இருந்தாவோ ஞானங்கள் வராம இருந்தாவோ ஆண்டவன் அவசியம் செய்யப்பட்ட பால் கொடுக்கும் வந்து வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். மற்ற ஆண்டவனுக்கு நமது சேலம் மாவட்டம் பாப்பார் அவர்கள் திக்கி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை இல்லாம நல்ல ஆரோக்கியமான முறையில் பேசணும்னு நம்ம ஓட்டாளர் வேண்டிக்கிறோம். ஒரு ஆண்டவனுக்கு எதுவுமே வந்தாலும் முன்னாடி நிற்காது என்பதை எடுத்துக்காட்டாக நமது மாதேஸ்வரன் குடும்பங்களெல்லாம் சாட்சி அடைக்கிறாங்க. எந்த ஜாதகாரி எத்தனை ஆயிரம் கோயிலுக்கு ஒரு கோயில் போயிருக்கீங்க?
நம்ம எல்லாம் 2 வருஷம் குறைஞ்சபட்சம் 2000 கோயில் மேல போயிருக்கு. 2000 கோயில் பார்த்து கிடைக்காத குழந்தை பாய்க்கிற மோட்டர் ஆண்டவனால ஒரே முறை வணங்கி குழந்தை பாய்க்கிற மோட்டர் ஆண்டவனுக்கு இப்ப தமிழ் துலாபாரம் செலுத்துறாங்க. ஆண்பாரிசு தெய்வத்துக்கு மாதிரி வார்த்தைகள் ஆண்பாரிசு ஆண்டவன் என்பது நிறுவத்தினங்க நல்லவர் முல்ல மோட்டர் ஆண்டவன் ஆண்பாரிசாக கொடுத்துற மோட்டர் ஆண்டவனுக்கு திருக்கோவிலானது கட்டுவதற்கான பிராணியுடைய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுயம்பு மோட்டர் முருகன் திருக்கோவிலோட கோயில் கட்டுறதுக்கான பிராணியீடு கொட்டேஷன் மதிப்பீடு அனைத்து பயிற்சியிருக்கிறது. அது முன்னாடி பார்த்து கோயில் கட்டுறதுக்கான கோயில் வரைபடம் குடியம்மத்தோடு ராஜகோபுரத்தோடு வேலைப்பாடாக கோயில் வரை நடைபெறுவது. அந்த பிராணிக்கான கொட்டேஷன் இது பார்த்துக்கோங்க எல்லாரும். மோட்டர் மிருகப்பெருமானோட ஆலயத்தோட முக்கிய குறிப்பு அட்ரஸ் எல்லாம் சாமியோட கோவிலோட படம் இந்த அமைப்புல தான் கோயில் கட்டப்படுது. கோவில் கட்டத்தோட அமைப்பு ராஜகோபுரத்தோட 3 நிலை கோபுரத்தோட 5 கலசத்தோட ராஜகோபுரம். மூணு நிலைய விமான கோபுரம், மின் மண்டபம், மின்சார கோபுரம், கொடிகம்பத்தோட பின்னாடி இந்த கோவில் கட்டடம். இது நம்ம கோயிலோட இப்ப இருக்கின்ற குணம், நம்ம என்னென்ன பூஜை செய்யறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விளக்கத்துக்காக போடப்பட்டுள்ளது. நம்ம பழைய கட்டடம், மிளகாய் யாகம், பூஜை சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்ம பால்குட விழா, தேன் பிரசாதத்தின விழா, பூஜை சம்பிரதாய விழாக்கள், சுவாமிக்கு விழா காலத்தில் அன்னதானம் போடுறது, அநாத ஆசிரமங்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறது, நம்ம கோயில் அன்னதானம் போட்டது, மற்ற வெளி கோயில்களுக்கு கல்யாணங்களுக்கு அன்னதானம் செய்யப்பட்டது, வழிபற்ற வளங்கள் எல்லாம் நம்ம காலையில் நம்மளால மற்ற கோயில்களுக்கு மற்ற ஆலயங்களுக்கு நம்ம அன்னதானம் கொடுக்குறோம். அநாத ஆசிரமங்களுக்கு சாப்பாடு போடுறோம். ஏழைப்பட்டைகளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய படத்தோட விளம்பரம். மற்ற 2 படம் வைக்கணும். இப்போ கம்பெனான சிம்பிளான படம் ஏற்பாடு பண்ணுள்ளது. ஆகையால உங்களால் முடிந்த கோவில் கட்டடப்பணி சிறந்த முறையில் பணிகால ஏற்பாடாக நடைபெறுவதால் உங்களால் முடிந்த பணமாகவோ பொருளாகவோ நிதியாகவோ ஜல்லி, சிமெண்ட்,
மணல் கிரேசரு என்ன வேணா கொடுக்கலாம். சாமிக்கு ஒரு கல்வெட்டு எடுத்து கொடுக்கலாம். சாமிக்கு ஒரு ஆதாரப்படி எடுத்து கொடுக்கலாம். முழு போகிறதுக்கான நீங்க செங்கல் வாங்கி தரலாம், சிமெண்ட் வாங்கி தரலாம். உங்களால என்ன முடியுதோ நீங்க உதவலாம் என்று அனைவரையும் அன்போடு இருக்கிற ஊற்றி வேண்டி கொள்கின்றோம். யாரும் இல்லைங்காம உங்களால முடிஞ்ச உதவியை நம்ம யூடியூப்ல பாக்குறவங்க அதை பார்த்துட்டு பிறகு சொல்லி தெரியப்படுத்துவீங்க. உங்களால என்ன முடியுதோ கொஞ்சம் வாங்கி கொடுக்குமாறு தாண்ட முறையெல்லாம் கேட்டு நீங்க கூட செய்கின்ற உதவியானது கண்டிப்பான முறையில கோவிலுக்கு மட்டுமே நடக்கும். இங்க எந்த ஒரு கட்டாய வசூலும் கிடையாது. நாமளா பார்த்து கொடுக்கறது தான், நீங்களா பார்த்து உதவி செய்யுமாறு அனைவரும் தாண்ட மூலம் கேட்டு மொத்த ஆண்டவனுக்கு சாம்பார் முன்னாடி
இவங்க சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டத்தை சார்ந்த திலீப் அம்பியா வந்து 3 மாதம் மணிப்பிரசாதம் வாங்கிட்டு சாப்பிட்டு போய் அதே மாதம் வரும்னா இப்போ அக்கா 2 மாதமா இருக்கிறாங்க. இதே கூட நல்ல ஒரு முறையில் சுகபரிசமாக இன்று மோட்டர் ஆண்டவனுக்கு சுவாமி ஆண்டவனே பகவானே முருகையா நமது தமிழ்நாடு ரெண்டரை மாசத்துல புத்திர பாரிசு தாமதம் ஏற்படாது. அப்படி இல்லைன்னா எவ்வளோ வைத்திய செலவு பார்த்து வைத்திய செலவு தான் காரியம் கைகள் மாறாது. எந்த மாட்டுகளுக்கும் இல்லை. சரிங்களா? இதை பண்ணிட்டா தீர்க்கமான முறையில் அத்துப்படி ஆகுது. ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதை பண்ணிக்கோங்க. உறுதியாக புத்திர பாரிசு உண்டாகுது. பிள்ளையோட ஜாதக அமைப்பில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை. பாப்பாவோட உடல் அமைப்பு பார்த்தேன். பாப்பாவோட உடல் அமைப்பில் கொஞ்சம் உள்ள கருப்பை டியூப்பில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ரொம்ப அது ஒன்று பெருசாக பாதிக்காத ஒரு பையன் வேணால் மெயின் இதை சரி பண்ணி தான் செய்யும். செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆற்றுக்கு போய் தான் பரிகாரம் பண்ணுறது. சரிங்களா? 12 செவ்வாய் இருக்குது. செவ்வாய் இருக்கிற பொண்ணை தான் கட்டணும். இதுதான் ஆதி வேலு. நம்ம கோயிலில் முத உருவான வேலு. இதை சொல்லிட்டு தங்க வேலையை கொடுக்குது. யார் இடத்துக்கு இந்த வேலையை வச்சுக்கிறோம். சாமி தங்க வேலை இல்லாமல் இல்லை. இதை விட பெரிய வேலை தங்க வேலை சாமிக்கு இருக்குது. சாமி ஆண்டவனே எப்போ குழந்தை பாக்கியமாக உண்டாகுது அந்த சாமி தெய்வமே என்ன மாதம் உண்டாகுது அப்படி சொல்லிட்டு தான் உறுதியாக தெரியும். இன்னும் மொத்தமாக வாங்கி சொன்னாங்க பெறப்படாது. 6 2 3 திங்கள் லக்னாதிபதி 8 மாதம். சரி, அது என்ன மாதம்? ஆவணி அல்லது ஐப்பசி. அதுக்கு மேற்கொண்டு கரு உண்டாகும். ஐப்பசி மாதத்தில் கருத்தறி தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதம் தான் தெரியும். அப்போ தான் உண்டாக தெரியணும்ல. எதிர்பார்க்காது. இப்போ கைங்கறி ஆகாது. அடைய வேண்டாம். இப்போ வேலை ஆகாது. அடுத்து வேலை அவளுக்கான அவளுக்கு தான் 10 டைம் கூட கேட்கலாம். அவளுக்கு தான் சொல்லிட்டா அவளுக்கு தான் அன்னைக்கு கொடுது. நாளைக்கு தெய்வமே ரணிய வடிவான ஆண்டவனே வெல்முருகா அரபகனே வீட்டுக்கு கிழக்கு தெற்கா பொன்னமயம். கிழக்கு தெற்கா பொன்னமயம். இந்த பக்கம் தான் பாப்பாவுக்கான தம்பிக்கான மரணானது இருக்குது. 6 2 3 திங்கள் லக்கினாதி பொண்ணு யோகாதிபதி சாணம். பாப்பாவுக்கு கருத்தமான முறையில் மச்சம் இருக்கும். கருத்தில் இருக்கலாம், முத்தடியில் இருக்கலாம். இடது பக்கமாக கருத்தமான மச்சம் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த வீட்டில் 2 பொண்ணு இருக்கும். 5 2 1 3 திங்கள் ஆசி ஞாயிற்றுலாதிபதி பையன் ஒன்று தான் இருப்பான். அது மாதிரி பையன் இருக்காது. 6 2 3 திங்கள் லக்கினாதிபதி சாணம். இந்த மாதிரி வீடு தான் அது மாதிரி வீடு சாமி. ஆமாம், நிறைய பையனாக இருப்பான். 2 பொண்ணு இருக்கும். அடுத்து வேறு எத்தனை மாதத்தில் அது ஜாதக பூஜை பண்ணால் தான் தெரியும். ஆமாம், அந்த பார்வை மலர் இருக்குமா குடும்பத்துக்கு பார்வை கோளாறு மரபினாலே இந்த மிஸ்டேக்கெல்லாம் ஏற்படும். இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும்.